இந்த நாள் இனிய நாளாய் மலரட்டும். 12/3/2026 வியாழக்கிழமை. இன்றைய நாள் விஸ்வவாசு வருடத்திலே மாசி மாதத்திலே 28ஆம் நாள். இன்றைய திதின்னு பார்த்தீங்கன்னா தேய்பிரையிலே நவமி திதி. காலையில் அஷ்டமி திதி 4 மணி 5 நிமிஷத்தோட வரைக்கும், அதுக்கப்புறம் போயிடும். முழுசா நவமி திதி இருக்கும். அதேபோல் இன்னைக்கு நாள் முழுக்க மூல நட்சத்திரம் இருக்கும். தனுசு ராசியில் இருக்கக்கூடிய மூல நட்சத்திரம் ஆஞ்சநேய பகவானை கூட நட்சத்திரம். இன்றைய நாளிலே முன்னோர்களுக்கு தர்ப்பணம் செய்வது, திதி செய்வது, அவர்களின் ஆசி பெறுவது, இதெல்லாம் ரொம்ப நல்லது. இந்த மண்வாதி தர்ப்பணங்கள்னு சொல்லுவோம். அப்படிப்பட்ட மண்வாதி இன்னைக்கு. அந்த நவமி அப்படிங்கிறதும் இன்னைக்கு ரொம்ப முக்கியமான நாள். அந்த ராமபிரானை நினைத்து நீங்க செய்யக்கூடிய காரியங்களும் இன்னைக்கு ரொம்ப நல்லா இருக்கும். அதனால வெற்றிகளை நேர்மையாக கொடுக்கக்கூடிய காரியங்களை இன்னைக்கு நிறைய செய்யலாம். 10லேருந்து 11 மணி காலையில் நல்ல நேரம், சாயங்கால வேலையில 3லேருந்து 4 மணி வரைக்கும் நல்ல நேரம். இன்னைக்கு ராகு காலம் 1:30-3, யமகண்டம் 6:7, குளிகை நேரம் 9:10. இன்றைய நாளிலே சித்தி யோகம் மற்றும் தைத்துளை கரணம் என்கிற கரணங்கள் உண்டு. இன்னைக்கு புதுசா ஸ்கூல்ல சேர்க்கறது, ஏதாவது ஒரு விஷயம் கத்துக்கணும்னு ஆசைப்படுறது, லாங்குவேஜஸ் எல்லாம் கத்துக்கணும்னு ஆசைப்படுறதெல்லாம் இன்னைக்கு ஸ்கூல்ல போய் சேர்ந்தீங்கன்னா நல்லா கத்துக்கலாம். கல்யாணம் தொடர்பான விஷயங்கள்லாம் பேசுறதா இருந்தா இன்னைக்கு தாராளம் பேசுங்க, நல்லபடியா முடியும். புதுசா ஆபீஸ்ல போய் ஏதாவது ரொட்டீன் எடுத்துக்கணும் அப்படின்னா அந்த பதவி ஏத்துக்கிறதெல்லாம் இன்னைக்கு செய்யலாம். வியாபாரமே இன்னைக்கு தான் புதிய தொடங்க போறேன்னா தாராளமா செய்யலாம். அட்வென்ச்சரஸான காரியங்கள், மற்றவர்கள் ஆச்சரியப்படக்கூடிய காரியங்கள் ஏதாவது செய்யணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா இந்த நாள் உங்களுக்கு வெற்றியை தரக்கூடிய நாள். அதனால அதை தாராளமா செய்யுங்க. வணக்கம் மீனராசி நண்பர்களே. இன்றைய நாள் தொழில் ஸ்தானத்துக்குள்ள சந்திர பகவான் உங்க ராசிநாதனால குருவினால் பார்க்கப்படுகிறார். எதிர்பாராத திருப்பங்கள் இன்னைக்கு உண்டு. உங்களுக்கு வேலை பளு இன்னைக்கு குறையும். நிறைய உற்சாகமா சந்தோஷமா இருக்கக்கூடிய சுகமான நாளா இன்னைக்கு மாற்றி கொடுப்பார். மனசுக்கு பிடித்த இனிமையான நல்ல பாட்டெல்லாம் கேட்டுக்கிட்டு இன்னைக்கு உங்க சந்தோஷமா குழந்தைகளுடன் கொஞ்சம் வைபோட இருக்கக்கூடிய நாள். அவங்களோட புதிய ஸ்கூலுக்கெல்லாம் போயிட்டு அவங்கள நல்ல ஜோஷ் பண்ணக்கூடிய நாள் இன்னைக்கு. 5-6 என்ற அதிர்ஷ்ட எண்ணும் இன்னைக்கு துணை நிற்கும். அதனால இன்னைக்கு சந்தோஷத்தின் எல்லை அப்படின்னே சொல்லலாம். அதற்கு குருவின் அருள் உங்களுக்கு துணை நிற்கும். வாழ்க வளத்துடன்.